தமிழ் மட்டுமில்லாமல் பிற மொழிகளிலும் நடித்து பிரபலமானவர் தான் ரியாஸ் கான். இவரது மனைவி உமா ரியாஸும் சினிமாவில் புகழ்பெற்ற நடிகைதான். சமீபத்தில் இவர்களது மகன் ஷாருக்கின் திருமணம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த சூழலில் இப்பொழுது கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லை என்று வடிவில் டைலாக்கை ஏற்ப ரியாஸ் கான் மீது புகார் ஒன்று வந்துள்ளது. சமீப காலமாக கேரளாவில் நடிகைகளுக்கு ஏற்படும் அட்ஜஸ்ட்மெண்ட் டார்ச்சர் பற்றி பல செய்திகள் வெளியாகிறது. அதுவும் நேரடியாகவே நடிகைகள் தங்களுக்கு நடந்த பிரச்சனையை வெளிப்படையாக சொல்லி வருகிறார்கள். அவர் மலையாள நடிகை ரேவதி சம்பத் ரியாஸ் கான் மீது புகார் கொடுத்திருக்கிறார். அதாவது தொலைபேசி வாயிலாக தகாத உறவுக்கு அழைத்தாராம். அதோடு தனது தோழிகளையும் ஏற்பாடு செய்து தருமாறு ரியாஸ் கான் கேட்டதாக ரேவதி புகார் கொடுத்திருக்கிறார். இந்த செய்தி இப்பொழுது மலையாள சினிமாவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து அங்கு பெரிய நடிகர்களின் பெயர் இது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு வருகிறது. கேரள அரசு சார்பில் பிரபல பெண் வழக்கறிஞரான ஹேமா தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைத்து நடிகைகளுக்கு நடக்கும் வன்புணர்வு பற்றி ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. இதில் பல நடிகைகள் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை கூறியிருந்தனர். இப்போது அந்த அறிக்கை வெளியிட்டிருக்கும் பிறகு நடிகைகள் நேரடியாகவே ஊடகங்களில் தங்களுக்கு நடந்த பிரச்சனையை துணிச்சலாக கூறி வருகிறார்கள். மேலும் இப்பொழுது ரியாஸ் கானை சினிமாவில் இருந்தே ஒதுக்கி வைக்க வேண்டும் என பலரும் வற்புறுத்தி வருகிறார்கள். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.